சி-ட்ராமாவோட ஒரு நம்பர் 1 சூப்பர் ஸ்டார்னா அது ஜயோசான் தான். ஆனால் 2020ல் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில் மாட்டிக்குவார். அதனால அவரோட கரியரே முடிகிற அளவுக்கு வந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஜயோசான் சி-ட்ராமாவோட நம்பர் 1 ஸ்டார் ஆகியிருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ 14 வயசுலேயே ஒரு ஐடல் ஆகியிருப்பாரு. ஆனால் அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக 24 வயசில் தான் இவர் ஒரு ஐடலாகவே ஆகியிருப்பாரு. ஆனால் ஜயோசானுக்கு ஒரு ஐடல் ஆகணும்னா அவர் ஆசைப்படல. அவர் ஒரு கிராஃபிக் டிசைனராக தான் இருந்திருப்பாரு. இவரோட டீச்சர் தான் இவர் ஸ்கூலில் செம டேலண்டான ஒரு ஆளாக இருந்ததுனால ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணி எக்ஸ்பயருங்கிற ஒரு வெரைட்டி ஷோவில் கலந்துக்க வச்சிருப்பாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஐடல் ஆகிறது எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் எடுத்தவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. இவருக்கு 24 இயர்ஸ் இருந்ததுனால ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இவரோட மூவ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்குன்னு ரொம்பவே கவலைப்பட்டிருக்காரு. ஆனால் ஜயோசான் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கரு. எதா இருந்தாலும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஸோ ஹெவியா ட்ரைனிங் எடுத்துட்டு இவரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அது மூலியமா X9ங்கிற சைனீஸ் C-pop குரூப்ல ஒரு மெம்பரா இருப்பாரு. இதுல இவரோட வாய்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த குரூப்ல ஒரு யூனிக்கா இருப்பாரு. 2016ல இருந்து 18 வரைக்குமே இந்த குரூப் ரொம்பவே சூப்பரா ஷைன் ஆச்சு. பெரிய சக்சஸ் கொடுக்கலனாலும் சூப்பரான ஹிட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த குரூப்பில் ஜயோசான் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருப்பார். இவரோட யூனிக்கான வாய்ஸும் இவரோட அட்ராக்டிவான ஃபேஸும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால 2016லேயே சூப்பர் ஸ்டார் அகாடமிங்கிற ஒரு சி-ட்ராமாவில் இவர் டெபியூ பண்ணுவார். 2018ல் ஓ மை எம்பரர் இந்த சீரீஸ் மூலயமா தான் இவருக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அதில் ஒரு செகண்ட் லீடாக நடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த சீரீஸோட மெயின் ஹீரோவோடவே இவர் தான் டாமினேட் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் இவருக்கு இந்த ஆக்டிங்லாம் பத்தாது, நம்ம இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாரு. அதனால நிறைய ட்ராமாஸில் கெமியோஸ் பண்ணியிருப்பாரு. ஹீரோவா தான் நடிக்கணும்னு இல்லாம எந்த ரோலா இருந்தாலும் நல்லபடியா பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. இவரோட வாழ்க்கையே மாத்திர மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் தி அன்டேம்டு. இந்த சீரீஸை ஒரு சைனீஸ் நாவல்ல தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சைனீஸ் நாவல் செம ஹிட்டு. இது ஹீரோவா ஜயோசான் தான் நடிக்க போறாருன்னு சொல்லியிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு சுத்தமா பிடிக்கல. இவர் ஒரு ஐடல் டர்ன்ட் ஆக்டரா இருக்கிறதுனால இந்த ரோலுக்குலாம் இவர் செட் ஆக மாட்டாருன்னு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருப்பாங்க. அது ஜயோசானுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த ரோலுக்காக 100% எஃபர்ட் போடுவாரு. நம்ம ரகுவரன் சார் எப்படி அவரோட கேரக்டராகவே வாழ்வாரோ அதே மாதிரி சீரீஸ் முடிகிற வரைக்குமே அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லணும். இவருக்கும் இதுல செகண்ட் ஹீரோவான வாங் யிபோக்கும் சூப்பரான ஒரு ரொமான்ஸ் இருக்கும். இந்த சீரீஸ்ல இவங்க 2 பேருமே கலக்கியிருப்பாங்க. ஓவர் நைட்ல குளோபல் ஸ்டார்ஸாவே ஆயிருப்பாங்க. ஏன்னா அந்த சீரீஸ் 10 பில்லியன் வியூஸ்க்கு மேல போய் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கும். இந்த சீரீஸ் சைனால மட்டும் ஒரு கல்ச்சுரல் ஹிட் இல்லாம ஒரு குளோபல் சென்சேஷனாவே ஆயிருக்கும். லவ் O2O, மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன், அதே மாதிரியே தி அன்டேம்டு சீரீஸும் நிறைய குளோபல் ஆடியன்ஸை சி-ட்ராமா பக்கம் கூட்டிட்டு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நிறைய ஃபேன்ஸ் இந்த சீரீஸ் தான் பார்த்துருப்பாங்க. இதில் வூக்சியான்கிற ஒரு ஐகானிக் கேரக்டரில் பண்ணியிருப்பாரு. சைனீஸ் ட்ராமாஸில் டாப் 10 ஐகானிக் கேரக்டர்ஸில் இந்த கேரக்டரும் ஒன்று. இந்த சீரீஸ் மூலயமா இவர் ஒரு பாப்புலர் ஆக்டர் அவார்டே வாங்கியிருப்பாரு. ஒரு குளோபல் சென்சேஷனாகவே ஆயிட்டாரு. சி-ட்ராமாக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குச்சி, ஜெனித் இந்த மாதிரி குளோபல் பிராண்ட்ஸ்க்கெலாம் இவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப ஒரு பீக்கில் இருக்கப்போ தான் இவரோட கரியரே முடிகிற அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சி மாட்டிக்குவார். இவரால் கிடையாது, இவரோட ஃபேன்ஸ்னால. இந்த அன்டேம்டு சீரீஸ் மூலிமா இவருக்கு ரொம்பவே ஒரு லாயல் சைனீஸ் ஃபேன்ஸ் உருவாகி இருப்பாங்க. எப்படி நம்ம தளபதிக்கு ஒரு டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இவருக்கும் வந்திருக்கும். இவங்களை ஜயோஃபெக்ஷியா லிட்டில் ஃப்ளைங் நைட்ஸ்னு சொல்கிறாங்க. இவரோட லாயல் ஃபேண்டமோட நேமு. வெய்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யாராவது இவரை பற்றி தப்பாக பேசினா அவ்வளோதான், மொத்தமாக சேர்ந்து முடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஆர்ச்சிவ் ஆஃப் அவர் ஓன் AO3ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் பிளாட்ஃபார்ம். இதில் த ஃபாலோயிங்கிற டைட்டில் வச்சு தி அன்டேம்டு சீரீஸை ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஸ்பூஃப்ஸ்லாம் ரொம்ப ஒரு காமெடியாக தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் லிமிட்டை மீறி அதில் ஒரு ஜெண்டர் ஆல்டர் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ஜயோசானோட ஃபேன்ஸ் ரொம்பவே கோவம் ஆயிடுவாங்க. மாஸ் ரிப்போர்ட் அடிச்சிருப்பாங்க. இந்த AO3 பேஜே க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனால் அந்த AO3 பெரிய ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் பிளாட்ஃபார்ம், அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. இவரோட ஃபேன்ஸ் இதோடய நிறுத்தி இருக்கலாம். அவங்களும் அதை பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க. இதோட எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த லிட்டில் ஃப்ளைங் நைட்ஸோட அந்த ஃபேண்டமோட லீடர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி கவர்மெண்ட்லேயே அப்பீல் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு இந்த AO3ங்கிற ஃபேன் ஃபிக்ஷன் பிளாட்ஃபார்மை அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா அந்த AO3 பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ஸ்பூஃப்ஸ் மட்டும் இல்லாமல் கேம்ஸு, அனிம்ஸு, ஃபாரின் சீரீஸு எல்லாமே அதில் தான் இருக்கும். அதில் 3 கோடி யூசர்ஸ் இருக்காங்க. அந்த பேஜே பிளாக் ஆனதுனால அதில் இருக்க யூசர்ஸ் எல்லாருமே பயங்கர கோபமாயிடுவாங்க.
இதுக்கு எல்லாமே காரணம் ஜயோசானோட ஃபேன்ஸ் தான் இவர் பக்கம் ஹேட்டடை திருப்பி இருப்பாங்க. பாய்காட் ஜயோசான்னு ஒரு ட்ரெண்டிங்கே பண்ணியிருப்பாங்க. இவர் எது பண்ணாலும் குற்றங்கிற மாதிரி பயங்கரமா சைபர் புல்லிங் பண்ணியிருப்பாங்க. இவரோட ஃபேன்ஸ் என்னதான் டிஃபெண்ட் பண்ணாலும் இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹேட்டடா இவரால் ஒண்ணுமே சமாளிக்கவே முடியாது. ரொம்பவே குளோபல் பிராண்ட்ஸ் இவர் கூட டைப் இருந்த எல்லா பிராண்ட்ஸுமே இவரோட டீலை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் இவருக்கு வந்துகிட்டு இருக்கும், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். சி-ட்ராமா இண்டஸ்ட்ரியே இவரை பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவரோட ஃபேன்ஸ்க்காக இவர் அப்பாலஜி பண்ணியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில். அந்த இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபேன்ஸை நீங்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. நான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கிடையாது, நான் அவங்களுக்கு மேனேஜரும் கிடையாது, அவங்க என்னோட ஃபேன்ஸ் அவ்வளோதான், அதுக்காக நான் அவங்கள கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இது ரொம்பவே ஒரு ஹானஸ்டான ஒரு ஸ்பீச் இது. ஆனால் அது இதுவும் நெகட்டிவாக தான் போகும். என்னதான் இவரு இன்டர்வியூவே கொடுத்தாலும் இது கோவிட் டைம்ங்கிறதுனால கம்ப்ளீட் சோஷியல் மீடியா பேக்லாஷ் இருந்துச்சு. அதனால ஹேட்ரட் குறையவே இல்லை. இப்போ தான் இவரும் இவரோட ஏஜென்சியும் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுப்பாங்க. இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸும் கொடுக்கக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிருப்பாங்க. எப்படி பில்லாக்கு அப்புறம் தலை ஏக்க இன்டர்வியூ கொடுக்கறத நிறுத்தினாரோ அதே மாதிரியே இவரும் இன்டர்வியூ கொடுக்கறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாரு. என்னதான் ஒரு மேலே இன்னும் ஹேட்ரட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஆனால் 2017லேயே த வுல்ஃப்ங்கிற சீரீஸில் நடிச்சிருப்பாரு. ஆனால் ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் அப்போ இவர் எந்த விதமான ப்ரொமோஷனும் பண்ணியிருக்க மாட்டாரு. இந்த சீரீஸும் எல்லா எபிசோடுமே கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆயிருக்கும். என்னதான் இந்த அன்டேம்டு சீரீஸ் மாதிரி இது ஹிட் ஆகலனாலும் ஆனால் டொமஸ்டிக்கா இது ஒரு சூப்பர் ஹிட் சீரீஸ் தான். ஹேட்டர்ஸ் கூட இந்த சீரீஸ் மேல எந்த விதமான வெறுப்பும் காட்ட மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஏஸ் ட்ரூப்ஸ் இந்த சீரீஸ்ல தான் இவரோட பயங்கர ஹேட்டர் கூட இவரோட ஃபேன்ஸா மாறி இருப்பாங்க. இது ஒரு மிலிட்டரி டிராமா, இதுல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த சீரீஸ் மூலமா தான் இவர் ரொம்பவே ஒரு சீரியஸான ஆக்டர்னு ரெக்கக்னைஸும் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. த யூத் மெமரிஸ் இந்த சீரீஸில் தான் அவர் ரொம்பவே ஒரு வேர்சடைலான ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணியிருப்பார். இந்த சீரீஸில் அவருக்கு நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். ஆக்டர் ஆஃப் த இயரும் இந்த சீரீஸ் மூலிமா வாங்குவார். இவரோட கரியர் பீக்கில் இருந்தப்ப நிறைய பிராண்ட்ஸ் இவர் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கான்ட்ரவர்சியில் மாட்டினதுலேருந்து எல்லா பிராண்ட்ஸும் இவர் விட்டு போயிருக்கும். ஆனால் திரும்பவும் இவர் ஒரு கம்பேக் கொடுத்ததுலேருந்து மறுபடியும் பிராண்ட்ஸ் எல்லாருமே பின்னாடி வந்துருவாங்க. ஆனால் இவர் கூட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இவரோட ஃபேன்ஸ் தான் கூடவே வந்திருக்காங்க. இவர் எந்த பிராண்டு கொலாபரேட் பண்றாரோ அந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸை 6 மணி நேரத்திலே சோல்ட் அவுட் ஆயிடும். குறிப்பா அந்த ரால்ஃப் லாரன் அவங்களோட பர்ஃப்யூம்ஸ் லான்ச் பண்ண 6 மணி நேரத்திலேயே 40,000 பர்ஃப்யூம்ஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் இவங்களோட ஃபேன்ஸ் தான். அதனாலேயே இவருக்கு பிராண்ட் வேல்யூ ரொம்ப அதிகம். எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் ஈஸியா மார்க்கெட் பண்ணுவாரு. அதனாலேயே இவரை கிங் ஆஃப் லக்ஸரின்னு சொல்றாங்க. 2025ல த லெஜெண்ட் ஆஃப் சாங்ஹாய் இது இவரோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சி-ட்ராமா 40% மார்க்கெட் ஷேரை பிடிச்சிருக்கும். அதுவும் 2025ல டாமினேட் பண்ண சீரீஸில் இந்த சீரீஸும் ஒன்று. இதில் இவருக்கும் ஹீரோயினான ஜாங் ஜிங்கி இவங்க 2 பேருக்குமே ஒரு சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். இந்த சீரீஸ் 2025ல ஒரு டாப் ரேட்டட் சீரீஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் IMDbல டாப் 100 குளோபல் சீரீஸில் 53rd ஸ்பாட் பிடிச்சிருக்கும். ஜயோசான் ஸ்க்ரீனில் மட்டுமே ஒரு ஹீரோ கிடையாது, ரியல் லைஃப்லேயுமே ஒரு ஹீரோ தான். ஏகப்பட்ட டொனேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. சைனாவில் ஒரு ஹெரால்ட் ஃப்ளட் நடக்கும், அந்த ஃப்ளட்டுக்காக 1 கோடி ரூபாய் டொனேட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கோவிட் டைமில் 2 தடவை டொனேஷன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு தடவை 83 lakhஸும் இன்னொரு டைம் 67 lakhஸும் டொனேட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாங்காங் ஃபயரில் மறுபடியும் 1 கோடி ரூபாய் டொனேஷன் பண்ணியிருப்பாரு. அவர் மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேன்ஸுமே நிறைய டொனேட் பண்ணியிருக்காங்க இவரோட நேமில். குறிப்பாக 5,000 ட்ரீஸ் நட்டிருக்காங்க. இவர் ஆக்டிங்க்கு மட்டுமே ஃபேமஸ் கிடையாது, ஒரு சூப்பரான ஒரு சிங்கரு. இவரோட வாய்ஸ் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். ஸ்பாட்லைட்டுங்கிற ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 2023ல 54 மில்லியன் காப்பீஸ் ரிலீஸ் ஆன 10 மணி நேரத்திலே சோல்ட் அவுட் ஆயிருக்கும். இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லையும் இடம் பிடிச்சிருக்கும் ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் ஆல்பம்ஸில். இதில் ஹைலைட் என்னன்னா இதுக்காக அவர் எந்த ப்ரொமோஷன்ஸும் பண்ணியிருக்கவே மாட்டார். நெக்ஸ்ட் வீடியோக்கான ஹிண்ட் இதுதான், யாருன்னு கெஸ் பண்ணுங்க.